ஹலோ எவ்ரிவன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால செலிப்ரேஷன் சர்ச்சினுடைய இந்த வார செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வார செய்தியாக வாக்குத்தத்தமான வார்த்தையாக, தீர்க்க தரிசனமான வார்த்தையாக, ஆசீர்வாதமான வார்த்தையாக உங்களிடத்துல பேச போகிற வார்த்தை ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனமா இருக்குதுங்க. இந்த வார்த்தை விதமாய் பேசுகிறது. உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே பூரணமான பலன், அதாவது நிறைவான பலன் உண்டாவதாகன்னு சொல்லிட்டு போவாஸ் ரூத்தை குறித்து பேசுகிறத, ரூத்தின் மேல பேசுகிறத, அவள் இடத்துல பேசுகிறத பார்க்க முடியுதுங்க. எதற்காக இப்படிப்பட்ட வார்த்தையை அவர் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கிற பொழுது உன்னுடைய செய்கைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் கட்டளை இடுவாராகன்னு சொல்லுகிறாருன்னு பார்க்கிற பொழுது 11ஆம் வசனத்தை சொல்றாரு, உன்னுடைய மாமிக்காகிய நகோமிக்கு நீ செய்தது எனக்கு அறிவிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு போவாஸ் இங்க பேசுகிறத பார்க்க முடியுது. அப்படி என்ன நகோமிக்கு செஞ்சுட்டாங்க, அவனுடைய கணவன் வீட்டுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னு பார்க்க வேண்டிய பொழுது 1ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்க வேண்டுங்க. 1வது அதிகாரத்துல என்ன நடக்குது, அவருடைய மாமனாரா இருக்கிற எல்கானா பஞ்சம் இருக்கிறதுனால, இஸ்ரவேல் தேசத்துல பஞ்சம் இருக்கிறதுனால மோவாபிய தேசத்துல அவருடைய குடும்பத்தோட சஞ்சரிக்கிறவரா இருக்கார். அதாவது நகோமியையும் அவருடைய 2 குமாரர்களையும் கூட்டு கொண்டு அவர் சஞ்சரிக்கிறவரா இருக்கார். கொஞ்ச நாள் அவர் அங்கேயே மரித்து போயிடாரு. மோவாபிய தேசத்திலே அவர் அடக்கம் செஞ்சிடறாங்க. அதற்கு பின்பதாக நகோமியால எஃபோர்ட் போட்டு திரும்பவும் இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் பொன் தேட முடியாத காரணத்தினாலோ என்னவோ மோவாபிய தேசத்திலேயே 2 பெண்ணை கொள்றாங்க. அவருடைய பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒர்பாளையும் ரூத்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களா இருக்காங்க. அவர்களோட கூட 10 வருஷம் அவங்க ஜீவனம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த 10 வருஷத்துலயும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கல. இந்த 10 வருஷம் குழந்தை பிறக்காம இருந்த வேதனையோட அந்த புருஷன்மார்களும் மரித்து போயிடலாம் இருக்கிறாங்க. அதற்கு முன்பதாக நகோமிக்கு மிகுந்த வேதனை ஆயிடுது. அவங்க திரும்பவுமாக கடந்து இஸ்ரவேல் தேசத்துக்கே போயிடலாம், நம்ம ஊராக இருக்கிற எருசலேமுக்கே நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புற பொழுதுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரூத்தை பார்த்தும் ஒர்பாலை பார்த்தும் சொல்றாங்க, நீங்க எனக்கு பாராட்டின தயவு மிகப்பெரியது. அதே அளவு தயவை நீங்க உங்களுடைய தேசத்துக்கு போகிற பொழுதும் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை இடுவாராகன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறது. அதாவது ஸ்வீட்னஸே, அதாவது நகோமின்ற வார்த்தைக்கு ஸ்வீட்னஸ் அர்த்தமா, இனிப்பான செய்தி, இந்த இனிப்பான சம்பவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நகோமினாலே ஸ்வீட்னஸ்னு அந்த வார்த்தை பேசுகிறதா இருக்குது. இந்த ஸ்வீட்னஸா இருக்கிறதே ஒரு பிளெஸிங்கை பேசுது. நீ எனக்கு பாராட்டின தயவை பார்க்கும் அதே அதுக்கு ஈடான தயவை ஆண்டவர் உனக்கு உன்னுடைய தேசத்திலையும் பாராட்ட கடவுள்னு சொல்லிட்டு 2 பேரையும் அவங்களுக்கு ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியுது. இங்க ஒர்பால் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. முதலாவதாக நான் கூட கடந்து வரேன்னு சொல்றாங்க. அப்போ நகோமி ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இதற்கு பின்பதாக நான் கல்யாணம் செய்து எனக்கு பிள்ளைகள் பிறந்தாலும் உனக்கு நான் அதை கொடுக்கறதுக்கு அநேக வருடங்கள் ஆகுமே, இன்னும் ஹோப் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுமே, அதனால நீ திரும்பி உன்னுடைய தகப்பனிடத்துல போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றாங்க. உன்னுடைய தேவர்களிடத்திலும் நீ கடந்து போ, திரும்பி போன்னு சொன்ன ஒற்பால் அதை ஏற்றுக்கொண்டு திரும்பி போயிடுறாங்க. மனம் அடிபடைந்து அது மனம் உடைந்தவர்களாக என் ஹோப்ல இந்த வாழ்க்கை எனக்கு புதுவிதமா இருக்கும், என் ஃபியூச்சர் பிரகாசமா இருக்கும், இந்த வாழ்க்கையில நான் காலடி எடுத்து வைத்தேன், உங்க வீட்டுல நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், ஆனா எனக்கு குழந்தையும் பிறக்கல, இத்தனை வருடமும் நிந்தைகளை கடந்து வந்தேன், அவமானங்களை கடந்து வந்தேன், எனக்கு குழந்தை பிறக்கலைன்னு எல்லாரும் என்னை ஈழனமாய் பேசி இருப்பாங்க, எனக்கு குழந்தை பிறக்கல எல்லாரும் என்னை அவமானப்படுத்தி இருந்தாங்க, இந்த 10 வருடங்கள் நிந்தைகளை சகித்து கொண்டேன், இனிமேலாவது ஒரு ஃபியூச்சர் ஹோப் இருக்கு என்ற அவங்க பேர் நகோமியா இருக்குது, ஸ்வீட்னஸ் இருக்கு, இதன் மேல ஒரு ஹோப்பை வச்சு நான் வந்தேன். இப்போ அந்த ஹோப்பே சொல்லுது, நான் எதன் மேல நம்பிக்கையை வைத்திருந்தனோ அந்த நம்பிக்கையே சொல்லுது என் மேல நம்பிக்கை வைக்காத, ஏன்னா எனக்கே ஹோப் இல்லைன்னு சொல்லிட்டு நகோமி இங்க பேசுகிறத பார்க்க முடியுது. சொன்ன உடனே அவள் வைத்திருந்த அந்த ஹோப்பை அதே இடத்துல விட்டு அவள் திரும்பி போகிறவளா இருந்தா. அவள் திரும்பி போகிற பொழுது அவள் சந்திக்க வேண்டிய அந்த சேலஞ்சஸ் அதிகமானதா இருந்தாலும் அவள் ஃபேஸ் பண்ண தயங்கவே இல்லை. ஏனென்றா இந்த இடத்துல இருந்து நான் போனா போதும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறவளா இருந்தா. அநேக நேரங்களில் நம்ம கூட நம்ம வாழ்க்கையில அப்படிதாங்க யோசித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். 1 வருஷம் நான் டாலரேட் பண்ணிட்டேங்க, 10 வருஷம் நான் டாலரேட் பண்ணிட்டேங்க, இந்த சர்ச் இனிமேல் எனக்கு வேண்டாம், இந்த வேலை ஸ்தலம் எனக்கு இது வேண்டாம், இந்த பிசினஸ் எனக்கு வேண்டாம், இந்த பிசினஸ்ல ப்ராஃபிட் வரும்னு நினைச்சுதான் நான் இங்க இருந்தேன், இத்தனை வருஷம் நஷ்டம் மட்டும் தான் பார்த்துருக்கிறேன், இனிமேல் இந்த பிசினஸ் நான் பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த வேலையில எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு ஏங்கி கொண்டு இருந்தேன், இதற்கு மேல எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா? நான் ஹோப் வச்சிருக்க ஒரு இடம் இருந்துச்சு, இதனால எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு இருந்துச்சு, அந்த மேனேஜரே அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு, இல்ல அந்த பாஸே அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு, இல்ல அந்த கம்பெனி அந்த இடத்துல இருந்து போயிடுச்சு, என்னுடைய கஸ்டமரே இந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க, இந்த பாஸ்டரே இந்த இருந்து வேற இடத்துக்கு ஒரு சர்ச் ஆரம்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு அநேக நம்பிக்கை இழந்த சூழ்நிலைங்க இருக்கிறீங்களா?
திரும்பவுமாக ஸ்கிராச்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, திரும்பவுமாக ஒரு இடத்துல போய் ஒரு சபையில நான் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பித்தாலும் விசுவாசியை ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, நான் இங்க ஒருவேளை பாஸ்டர் பொறுப்புல இருந்திருக்கலாம், அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்திருக்கலாம், திரும்பவுமாக ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, கொயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் கூட்டி விட்டாலும் பரவாயில்ல, திரும்பவுமாக நான் அந்த ஸ்கிராச்சுக்கு போறேன், நான் அதை சகித்துக் கொள்ள ரெடி. இந்த இடத்துல இதற்கு மேல என்னால இருக்க முடியாது, இந்த பிசினஸ் இதற்கு மேல என்னால செய்ய முடியாது, மறுபடியும் நட்டம் வருகிற ஒரு புதிய தொழிலை செய்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த தொழில நான் இனிமேல் நினைச்சு நிற்க போகிறது இல்ல, மறுபடியும் ஸ்கிராச்ல நான் ஆரம்பத்துல வாங்கின சம்பளத்திற்கு ஈடான ஒரு சம்பளம் இருக்கிற ஒரு வேலையில போய் நான் சேர்ந்தாலும் பரவாயில்ல, இந்த வேலையில இனிமேல் ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டு நான் இருக்க போவதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியின் சூழ்நிலையில ஒருபாலை போல நீங்களும் கடந்து கொண்டு போயிருக்கீங்களா? ஆனா ஒருபால் இங்க எந்த சூழ்நிலையில கடந்து போனா தெரியுமா? அவருடைய வேர்ஜ் ஆஃப் விக்டரியில நின்று கொண்டு இருக்கிற பொழுது அவர் கடந்து போயிடலாம் இருந்தா. ரூத்துக்கும் அதே வார்த்தை உரைக்கப்பட்டுச்சு. ஆனா நகோமியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றா, ஒருவேளை உங்களுடைய ஹோப்பு நிர்வசாரமாய் மாறி போயிருக்கலாம், உங்களுடைய ஹோப்பு நிர்மூலமாகி போயிருக்கலாம், ஆனா என்னுடைய ஹோப்பு மாறி போகிறதே இல்லை. நான் ஸ்வீட்னஸ் மேல, என் வாழ்க்கையின் மேல, என்னுடைய ஃபியூச்சர் மேல, என்னுடைய ஹோப்பு மேல நான் ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறேன். ஆண்டவர் என் வாழ்க்கையை எப்படி திசை மாற்றுவார், திருப்பி தருவார், உயர்த்தி தருவார், நான் ஒரு ஹோப் வச்சிருக்கேன். ஏன்னா நான் நம்பிக்கை வச்சு வந்தது யாரும் என்ன தெரியுமா? ஸ்வீட்னஸ் ஆகிய நகோமியின் மேல. அந்த ஸ்வீட்னஸ்க்கே அந்த நம்பிக்கை இழந்து போயிருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய நம்பிக்கையினால நான் வாழ்வு வருவேன். நிச்சயமாக என் நம்பிக்கைக்கு ஒரு முடிவு உண்டு. என்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன்னு சொல்லிட்டு அவர்கள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவார்களாம். உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை, எந்த ஆசீர்வாதம், எந்த ஆசை நீங்க மரித்து போயிடுச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த அற்புதத்தையும் உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு விசுவாசிக்கிறவர்களால் அதை உயிரோட மறுபடியும் எழுப்ப முடியுங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள்னு சொல்லிட்டு கடைசியாக பேசப்படுகிறது. இந்த மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவாங்களாம். நான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பேசுகிறேன். உங்க வாழ்க்கையில மரித்து போனதா இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும், செழிப்பையும், சம்பத்தையும், இல்ல சமாதானத்தையும், சுகத்தையும் உங்களாலே, உங்களுடைய விசுவாசத்தினாலே உயிரோட எழுப்ப கூடுங்க. ஏன்னா நடக்கும் அடையாளங்கள் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை பேசிக்கிறதா இருக்குங்க. விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் பேசுகிறதா இருக்குங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுன்னு பேசுகிறதா இருக்குங்க. இங்க ஒற்பாடுக்கு இருந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? இவங்க நகோமி மேல, ஸ்வீட்னஸ் மேல இருந்துச்சு. அதை விட்டுட்டு போயிட்டு அவள் எதை இழந்து போனாள் என்று அவளுக்கு தெரியவே இல்லை. ஒருவேளை திரும்பமாக வீட்டுக்கு போகிறதுனால திரும்பவுமாக அந்த பழைய பேட்டர்ன்ஸை, ட்ரெடிஷன்ஸ் அவ ஃபாலோ பண்ண வேண்டும். இங்க எருசலேமுடைய அந்த ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுனால இஸ்ரவேலுடைய தேவனை வணங்கி இருப்பா 10 வருஷமும். இந்த முறைமைகளுக்கு, ட்ரெடிஷன்ஸ்க்கு அவ அடாப்ட் பண்ணிட்டு இருந்திருப்பா. இப்போ திரும்பவுமாக தாய் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி போகிறா, தேவனிடத்துல திரும்பி போகிறா. திரும்பவுமாக மறுபடியும் தாய் தகப்பன் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த வீட்லயும் அவ அடாப்ட் பண்ணணும். திரும்பவுமாக ஸ்கிராச்ல இருந்து அவ ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா இங்க ரூத்துக்கு நினைச்சது பாருங்க. ரூத் ஒரு அடாப்ஷனுக்குள்ள வந்தா, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்து அதை உடைச்சிட்டு அன்கம்ஃபர்டபுள் ஜோன்ல கல்யாணத்துக்குள்ள வந்தா, இஸ்ரவேலின் தேவனை பிடித்து கொண்டா, அவர் மேல அவர் கோப்பை வச்சவளா இருந்தா, அந்த ட்ரெடிஷன்ஸ் அடாப்ட் பண்ணிட்டு இருந்தா. இப்ப அவ சொல்றா, திரும்பவுமாக என்னால ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. இது வரைக்கும் வந்தது நான் வீணாக கூட இருக்கட்டும், இந்த 10 வருஷமும் வீணாக கூட போயிட்டு இருக்கட்டும், ஆனா இந்த 10 வருஷத்தை நான் சும்மா விட்டு போயிட முடியாது. நான் அதை விட அப்படியா பிடித்துக் கொள்வேன். என் தேவன் மேல ஒரு நம்பிக்கையை வைத்து நான் வருவேன் என்று அவர் நடந்து வருகிறத பார்க்க முடியுது. தமிழ்ல இது அவ்வளவு அழகாக போடப்படல இந்த 2வது அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனா ஆங்கிலத்துல ஒரு வெர்ஷன் சொல்லுது, அவ அவருடைய நம்பிக்கையை ஃபாலோ பண்ணி வந்தாலாம், ட்ரஸ்ட்டை ஃபாலோ பண்ணி வந்தாலாம். அதனாலதான் அவ செய்கைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு போவாஸ் பேசுகிறத பார்க்க முடியுது. அதனாலதான் அவருடைய செட்டைகளின் கீழே நீ அடைக்கலமாய் வந்துன்னு சொல்லி பார்க்க முடியுது. இங்கே அடைக்கலம்னு தமிழ்ல போட்டிருக்கு, ஆனால் ஆங்கிலத்துல தெளிவாய் சொல்லுது, அவருடைய செட்டைகளின் கீழே நம்பிக்கை வைத்து வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும் சொல்லிட்டு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில பேசுகிறேன். விசுவாசம் உள்ளவர்களா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. இதுவரைக்கும் போராடிட்டேன், இனிமேல் நான் போராட மாட்டேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ரூத்தின் வாழ்க்கையில அதுதான் நடந்துச்சு. எருசலேம்ல காலடி எடுத்து வைக்கிறாங்க. அவங்க எடுத்து வைக்கிற அந்த மாதமே அறுப்பின் மாதமா இருக்கு, ஹார்வெஸ்டிங் மந்தா இருக்குங்க. இங்க ஒர்பால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இருந்தா போதும். இந்த ஹார்வெஸ்ட் எவ்வளவு நடந்திருக்கும், எவ்வளவு நாள் நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா, மிஞ்சி போனா 1 மாசம் நடந்திருக்குங்க. அவங்க காலடி எடுத்து வைத்ததே ஹார்வெஸ்டின் மாசம் தான். அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில பார்த்துதான் இழப்பு தான். உங்களுடைய மாமனாரை இழந்துட்டாங்க, கணவர்களை இழந்துட்டாங்க. நகோமியின் வாழ்க்கையில கணவரை இழந்துட்டா, மகன்களை இழந்துட்டா. வாழ்க்கையில நீ ஹோப்பே இல்லைன்னு சொல்லிட்டு, இனிமேல் விதைக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு, சீடே இல்லைன்னு சொல்லிட்டு வருகிற பொழுது இங்கே ஹார்வெஸ்டின் மாதத்துல காலடி எடுத்து வைக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில என்ன விதமான இழப்பின் சூழ்நிலைகள் நீங்க இருந்தாலும், இஸ்ரவேலின் தேவன் மேல, அவருடைய செட்டைகளின் மேல நீங்க நம்பிக்கை வைத்து காலடி எடுத்து வைக்கிற பொழுது அந்த மாதமே உங்களுக்கு ஹார்வெஸ்டின் மாதமாக இருக்கும். அந்த மாதமே எருசலேமின்
மாதமா இருக்கும். எருசலேம்னா என்ன தெரியுமா? பீஸுங்க. the land of peace, the city of peace, the house of peaceங்கற அர்த்தம்ங்க. உங்களுடைய வாழ்க்கை சமாதானத்துக்கு உள்ளானதாய் மாறுகிறதா இருக்கும். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இதுமாய் சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு அளிக்கும்படிக்கு நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் சொல்லிட்டு தமிழ்ல போடப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல தெளிவா ஒரு வேர்ஷன் விதமா சொல்லுது, நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை இல்ல, உங்களுடைய ஃபியூச்சருக்கும் உங்களுடைய ஹோப்புக்கும், அதாவது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் உங்களுடைய நம்பிக்கையை குறித்தும் நீங்க ஒரு முடிவை, ஒரு தாட்டை வச்சிருக்கீங்கல்ல, அந்த முடிவை கொடுக்கறதுக்காக உங்கள் மேல் நான் வைத்திருக்கிற அந்த நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று கடவுள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த ரூத் வாழ்க்கையில என்ன நம்பிக்கை இருந்துச்சு? என் வாழ்க்கையில ஒரு ஸ்வீட்னஸ் வந்துடாதா? என் வாழ்க்கையில ஒரு சீடு வந்துடாதா? என் வாழ்க்கையில நான் ஒரு நியூ பீரியட்ல ஒரு ஹார்வெஸ்ட பாத்திர மாட்டான்னு யோசித்து கொண்டிருந்தா, அவள் காலடி எடுத்து வைத்த அந்த நாளே ஹார்வெஸ்டின் மாதமா இருந்துச்சு. அது அறுப்பின் நாட்களா இருந்ததுனால அவள் வாழ்க்கையில அறுப்புல அந்த கதிர்களை பொறுக்க சென்றவள் அறுப்பின் மிகுதியில எஜமானியாய் மாறுகிற சூழ்நிலையை ஆண்டவர் வாய்க்க பண்ணவளா இருந்தார். உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. இரண்டாவதாக இந்த வார்த்தை விதமாய் பேசுகிறது, அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்துச்சான். ஒரு வருஷன் ஆங்கிலத்துல விதமாய் சொல்லுதா, அவருடைய ஷேடோவுக்கு கீழே வந்தாலும் அவ. ஷேடோனா என்னங்க? ஒருவேளை நீங்க யோசித்து பாருங்க, அவருடைய தகப்பனுடைய ஷேடோவுக்கு கீழே, தகப்பன் ஒரு அம்பர்லாவை குடிச்சிட்டு இருக்கலாம், அவர் வெளியே போகிற பொழுது அவருடைய கூட அந்த மகளும் இல்ல ஒரு மகனும் நடந்து போகிற பொழுது அந்த அம்பர்லாவின் நிழல்ல, அந்த குடையின் நிழல்ல அவங்களும் நடந்து போகிறா இருப்பாங்க. வெளியே எவ்வளவு பெரிய வெயில் அடித்தாலும், வெளியே எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும், அந்த தகப்பனுடைய கொடையின் கீழ் அந்த நிழல்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மழை பாதிக்காது, அந்த வெயில் பாதிக்காது, பகலில் பறக்கும் அம்பு உங்களை பாதிக்காதுங்க, பகலின் உஷ்ணம் உங்களை பாதிக்காது, இரவுல உண்டாகும் குளிர் உங்களை பாதிக்காது. ஏனென்றால் தகப்பனுடைய செட்டைகளின் நிழலின் கீழே இருக்கிறீங்க. இட் டசன்ட் மீன்ஸ் தட் அந்த சூழலே மாற போகுதுன்னு அர்த்தம் இல்லைங்க. அந்த கூட இருந்த ஒற்பாளுக்கு அந்த சூழ்நிலை மாறவில்லை, கூட இருந்த ஒற்பாளுக்கு அறுப்பின் மாதமாய் மாறவில்லை, கூட இருந்த ஒற்பாளுக்கு சுதந்திரம் கிடைக்கல, கூட இருந்த ஒற்பாளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கல, எஜமானியாய் மாற முடியல. இழப்பிலேயே தான் அவள் திரும்ப கடந்து போகலா இருந்தா அவருடைய தகப்பன் வீட்டுக்கு, அவள் தாய் வீட்டுக்கு. ஆனா தகப்பனுடைய நிழலின் கீழே, இஸ்ரவேலின் தேவனுடைய நிழலின் கீழே வந்த அந்த குடையின் கீழே வந்த அந்த ரூத்துக்கோ அந்த மாதம் அறுப்பின் மாதமாய் மட்டும் மாறல, சுற்றி நடக்கிற எந்த விதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையும், அதாவது கெடுதலான சூழ்நிலையும் அவளை அஃபெக்ட் பண்ணவே இல்லை. அவள் மேல ஒரு இம்பாக்ட தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை. இதே வார்த்தை தான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை கடைசியாக விதமாய் முடிகிறது, நிறைவான பலன் உண்டாவதாக. ரூத்தினுடைய வம்சாவளியை யோசித்து பாருங்க. ரூத்தினுடைய வம்சாவளியில தான் தாவீது பிறகுறார், ரூத்தினுடைய வம்சாவளியில தான் சாலமோன் பிறகுறார், ரூத்தினுடைய வம்சாவளியில தான் இயேசு கிறிஸ்து பிறகுறார். இதன் தெளிவாய் சொல்கிறது, நிறைவானது வருகிற பொழுது குறைவானது எல்லாம் மாறி போகும். இங்க ரூத்தினுடைய வாழ்க்கையில குறைவானதாய் அநேக காரியங்கள் இருந்துச்சு. ஒரு கணவன் இல்ல, பிள்ளைகள் பிறக்கல, என்னுடைய மாமனார் இறந்து போயிட்டாரு, இனி மாமி இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபேமிலின்னு யாராவது இருப்பாங்களான்னு தெரியல. அவருடைய கடவுளை நம்பி வந்துட்டோம், உறவின் முறையார நம்பி வந்துட்டோம். அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோன்னு தெரியாது, எப்படி நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்களோன்னு தெரியாது. ஒருவேளை இஸ்ரவேலின் பழக்க வழக்கத்தை நான் மோவாபிய தேசத்துல கற்றுக்கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலின் தேசத்திலையும் இதே பழக்க வழக்கங்கள் தான் பின்பற்றப்படுதான் எனக்கு தெரியாது. அவங்க என்னைய இஸ்ரவேலரா ஏற்றுக்கொள்வாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு ஹோப் இருக்கு. அந்த செட்டைகளின் நிழலின் கீழே நான் வந்ததுக்கு முன்பதாக இந்த சுற்றி நடக்கிறவர்கள் எப்படிப்பட்ட எதிர்மறையான காரியங்களா இருந்தாலும், கெடுதலான காரியங்களா இருந்தாலும், துக்காரியங்களா இருந்தாலும் அது என்ன அஃபெக்ட் பண்ணாது. ஏனென்றால் நான் செட்டைகளின் நிழலில் கீழே இருக்கிறேன். இப்பொழுது நிறைவானவரே என்னுடைய கர்ப்பப்பரப்பாய் வந்து பிறக்க போகிறார். அந்த நிறைவு வருகிற பொழுது என்னுடைய குறைவுகள் எல்லாம் மாறி போக போகிறது. கடைசியாக தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் தெளிவாய் பேசுகிறது. இந்த நம்பிக்கைன்றது என்ன தெரியுமா? ஹெல்மெட்டாங்க, தலைக்கவசமா. இந்த ரட்சிப்பின் நம்பிக்கை ஹெல்மெட்டா இருக்குதாங்க. ஒருவேளை இந்த ஹெல்மெட்டை பத்தி நீங்க வாசகங்களை பார்க்க பொழுது, அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்க்கற பொழுது, அவேர்னஸ் கேம்பெயினை பார்க்கற பொழுது தலைக்கவசம், உயிர் கவசம் அநேக இடத்துல போடப்படுகிறத நீங்க பார்த்துருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், டிப்ரெஷன்ல கூட நீங்க போக மாட்டேங்க. உங்களுடைய மைண்டை அஃபெக்ட் பண்ணுகிற எந்த விதமான அந்த அப்செட் கொண்டு வருகிற, ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வருகிற, டிப்ரெஷனை கொண்டு வருகிற, இல்ல எதிர்மறையானவைகளை யோசிக்க வைக்கிற சிந்தனைகளை கூட உங்களுக்கு அஃபெக்ட் பண்ண முடியாது. ஏனென்றால் நம்பிக்கை என்கிற அந்த தலைக்கவசத்தை அது நீங்க போட்டுக் கொண்டிருக்கீங்க. அந்த ஹெல்மெட்டை நீங்க போட்டவங்களா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில டிப்ரெஷன் அணுகாது, சோதனைகள் அணுகாது, துர்ச்செய்திகள் அணுகாது, துர்ச்சூழ்நிலைகள் உங்களை அணுகாது, எந்த விதமான கெட்ட விதமான காரியங்களும் உங்க வாழ்க்கையில அணுகாது. ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே இருக்கிறீங்க. உங்களுடைய செய்கைகளுக்கு தக்கதான பலன், அதாவது ஹார்வெஸ்ட்ல நீங்க காலடி எடுத்து வச்சுட்டீங்க,
இதுவரைக்கும் இந்த அறுப்புல உங்களுடைய பார்ட்டிஷன் இல்லாமலே இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இந்த அறுப்புல இல்லாமலே இருந்திருக்கலாம். ஆனா இங்க அறுப்புல காலை எடுத்து வைத்ததுனாலேயே உங்களுக்கு ஒரு அறுப்பு வரப்போகுது, உங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் வரப்போகுது, உங்களுக்கு ஒரு பங்கு சுதந்திரமாய் வரப்போகுது. இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்கிறார், அறுப்போ மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். வெளியிருந்து வேலையாட்கள் வந்தாலும், அறுப்பின் நாட்கள்ல வந்தாலும் அறுப்பினுடைய பங்கை சுதந்திரமாய் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்று உங்க வாழ்க்கையில அந்த அறுப்பை நான் கட்டளையிடுகிறேன், ஹார்வெஸ்டை கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால கிருபையும் ஜீவனையும் நன்மையும் உங்க வாழ்க்கையில பேசுகிறேன். God bless you.